வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவில் சுந்தர். இன்றைக்கி வீடு கட்ட திட்டமிட்டு இருக்கிற அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். வீடு கட்டுறப்போ 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியுமா என்ற கேள்விக்கு நேரடியான பதில் முடியும். ஆனால் குவாலிட்டியை குறைச்சி இல்லை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, காஸ்ட் சேவிங்ன்ற பேரில் ஸ்டீலை குறைப்பாங்க, சிமெண்ட்டை குறைப்பாங்க, ஃபவுண்டேஷன் சைஸை குறைப்பாங்க. இப்படி செய்கிறதுனால சேவிங் கிடையாது. இது எதிர்காலத்தில் பெரிய செலவுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோவில் நாம் ஒரு சிவில் இன்ஜினியராக சைட்டில் பார்த்த உண்மையான அனுபவங்களையும் தற்போது 2026 ஃபாலோ பண்ணுற காஸ்ட் எஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடையும் பகிர போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் நான் சொல்கிற ஒரு மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா பலருக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் பணத்தை சேமிக்க முடியும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், வீடு கட்டும்போது மக்கள் எங்கே அதிகமாக பணத்தை இழக்கிறாங்கன்னு தெரியுமா? ஸ்டீலில் இல்லை, சிமெண்ட்லேயும் இல்லை, டைல்ஸில் கூட இல்லை, பிளானிங்கில் தான் இந்த பணத்தை இழக்கிறாங்க. நான் சைட் விசிட்டுக்கு போகும்போது அடிக்கடி பார்க்குற விஷயம் என்னென்னா, வீடு பாதி கட்டி முடித்த பிறகு ஓனர் சொல்லுவார், சார் இந்த கிச்சனை கொஞ்சம் மாற்றலாம், இந்த விண்டோவை பெருசாக போடலாம், இந்த வாலை எடுத்துடலாம். இது தாங்க ரீவர்க்கு. ஒரு வாலை கட்டி மீண்டும் உடைக்கிறது, ஒரு பைப்பை போட்டு மீண்டும் மாற்றுறது, ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை போட்டு மீண்டும் அதை ஷிஃப்ட் பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து ஆயிரக்கணக்கில் இல்லை, சில நேரங்களில் லட்சக்கணக்கில் கூட செலவாகும். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான பிளானிங்கை பண்ணி முடித்திடணும். அடுத்ததாக ஹவுஸ் பிளான். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய வீட்டுக்கான டிசைன்கள் வருது. அதை பார்த்துட்டு பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஷேப் பில்டிங்கை தேர்வு பண்ணுறாங்க. அதனால் என்ஜினியரிங் பார்வையில் பார்த்தா அதிக கார்னரு, அதிக ப்ரொஜெக்ஷன், அதிகமான கர்வ் டிசைன் போன்றவை எல்லாம் காஸ்ட் அதிகமாக்கும். ஒரு சிம்பிளான ரெக்டாங்குலர் ஷேப் ஹவுஸ் மற்றும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப் ஹவுஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும்னா, அதே சேம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஏரியாவாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு, பிரிக் ஒர்க் காஸ்ட்டு, கான்கிரீட் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் சிம்பிள் பிளானிங்ன்றது பழைய காலத்தோட ட்ரெண்ட் இல்லை, அது ஸ்மார்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன். இதை மாதிரி பண்ணுறதுனால காஸ்ட் அரௌண்டு ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் பணத்தை சேமிக்க முடியும். இப்போ அடுத்ததாக சாயில் டெஸ்ட்டை பற்றி பேசலாம். பலர் இந்த ஸ்டெப்பு தான் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு சாயில் டெஸ்ட் பண்ணல, அதனால் நாமளும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாயில் டெஸ்ட்டுன்றது அதிகமான செலவில்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. சில சைட்டுகளில் சாயில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த இடத்துல தேவையில்லாத பெரிய ஃபவுண்டேஷன் போட்டால் பணம் வீணாகும். சில சைட்டுங்களில் சாயில் வீக்காக இருக்கும், அப்போது சரியான ஃபவுண்டேஷன் தேவைப்படும். ஒரு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலயமா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு சரியான ஃபவுண்டேஷன் டிசைனை கொடுக்க முடியும். இது எதிர்காலத்தில் உங்களுடைய பில்டிங்கு செட்டில்மெண்ட் கிராக் வர்றதையும் தவிர்க்கும். சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில், எஸ்பிசி தெரிஞ்சால் தான் தேவையான ஃபவுண்டேஷன் மட்டும் அமைக்க முடியும். அதனால் எஸ்பிசி அதிகமாக இருந்தால் ஃபவுண்டேஷன் டெப்த்து, ஃபவுண்டேஷனோட சைஸை குறைக்கலாம். சில இடங்களில் தேவையில்லாமல் ஓவர் டிசைன் பண்ணுறதுனால ஃபவுண்டேஷனுக்கான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் வீணாக செலவாகுது. இப்போது மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனு. இந்த ஒரு விஷயத்தை பலர் இக்னோர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடுன்றது வெறும் பிரிக்கு மற்றும் சிமெண்ட் வச்சு கட்டுற கட்டடம் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஃபவுண்டேஷன், காலம், பீம், ஸ்லாப், அப்படி எல்லா ஸ்ட்ரக்சர்களையும் சேர்ந்த ஒரு சிஸ்டம். சில கான்ட்ராக்டர்ஸு சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டீலை போடுவாங்க. ஓனருக்கு என்னன்னா இது நல்லது தான் அப்படின்னு தோணும். ஆனால் இன்ஜினியரிங்கில் தேவைக்கு அதிகமான ஸ்டீலை போட்டால் அது வேஸ்ட்டு தான். ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருந்தால் ஸ்டீல் குவான்டிட்டியை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இதன் மூலமா நல்ல அளவில் காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும். சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 75,000லிருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததாக வால் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன். பழைய காலத்தில் ரெட் பிரிக்கை மட்டும்தான் வச்சு பயன்படுத்தினாங்க. இப்போது மாடர்ன் உலகத்தில் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெலவெண்ட் பார்த்திங்கன்னா ஏஏசி பிளாக்கு, ஃப்ளை ஆஷ் பிரிக்கு போன்ற ஆல்டர்னேட் மெட்டீரியல் நிறைய இருக்குது. இதில் ஏஏசி பிளாக்குன்னு பார்த்தோம்னா பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வெயிட்டு குறைவு. வாலோட வெயிட்டு குறையிறதுனால ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ட்ரக்சர் மீது வரக்கூடிய லோடு கண்டிப்பாக குறையும். மேலும் ஏஏசி பிளாக்கில் வெப்பம் குறைவாக உள்ளே வரும். அதனால்
வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லேபரோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். 2026 பல இடங்களில் ஏஏசி பிளாக் மற்றும் ஃப்ளையர்ஸ் பிரிக்குகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் காஸ்ட் அரௌண்டு லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து 40,000 ரூபாயிலிருந்து 80,000 வரைக்கும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். இப்போது சிமெண்ட்டு மற்றும் காங்கிரீட்டை பற்றி பேசலாம். நிறைய பேர் நினைக்கிறது அதிகமான சிமெண்ட்டை போட்டு பில்டிங்கு கட்டினா பில்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது தவறான கருத்து. காங்கிரீட் ஸ்ட்ரென்த்துன்றது சரியான மிக்ஸ் டிசைன் மற்றும் ப்ராப்பர் க்யூரிங்கில் தான் இருக்குது. நீங்கள் M20 கிரேட் காங்கிரீட் போட வேண்டிய இடத்துல M20 தான் போடணும். M25 தேவைப்படுற இடத்துல M25 கிரேட் காங்கிரீட்டை தான் போடணும். என்ஜினியரிங் ரெக்குயர்மெண்ட்டை விட அதிகமான மெட்டீரியலை பயன்படுத்தினா ஸ்ட்ரென்த் இல்லை, அது தேவையில்லாத வேஸ்டேஜான செலவு. பெரிய அளவிலான ஸ்லாபு மற்றும் ஃபூட்டிங்களுக்கு ஆர்எம்சி காங்கிரீட்டை பயன்படுத்துறது காங்கிரீட்டோட வேஸ்டேஜை குறைக்கும். சைட் மிக்ஸு காங்கிரீட்டில் குவாலிட்டி வேரியேஷன் அதிகமாக இருக்கும். அடுத்து ஆர்எம்சியில் அக்யூரேசியான மிக்ஸ் டிசைன் கிடைக்கும். குவாலிட்டி அதிகரிக்கிறப்போ ரிப்பேரோட காஸ்ட்டும் குறையும். அடுத்து முக்கியமாக க்யூரிங்கை பற்றி ஒரு நிமிஷம் பேசலாம். நான் பார்த்த பல வீடுங்களில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடை கட்டுவாங்க. ஆனால் க்யூரிங்கு சரியாக செய்ய மாட்டாங்க. காங்கிரீட் போட்ட பிறகு குறைஞ்சது 7லேருந்து 14 நாள் வரைக்குமாவது சரியான முறையில் காங்கிரீட்டில் தண்ணியை ஊற்றி க்யூர் பண்ணணும். பிரிக் வாலுக்கும் வாட்டர் க்யூரிங் அவசியம். இது செய்யலை அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் கிராக்கு இது ஃபர்தராக டெவலப் ஆகி ஸ்ட்ரக்சரல் கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பின்னாடி ரிப்பேரோட காஸ்ட்டும் அதிகமாகும். அடுத்ததான் எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங். இதுதான் ஹிடன் காஸ்ட்டை உருவாக்கக்கூடிய ஏரியா. வீடு கட்டி முடித்த பிறகு இங்கே ஒரு ப்ளம்பிங் பாயிண்ட் வேணும், அங்கே ஒரு கீசர் பாயிண்ட் வேணும், இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டை போடலாம்னு மாற்றி மாற்றி யோசிப்பாங்க. இதனால் வால் பிரேக்கிங்கு, ரீப்ளாஸ்டரிங்கு, ரீபெயிண்டிங்கு வரும். அதனால் ஆரம்பத்திலேயே எலக்ட்ரிக்கல் லேஅவுட்டை ஃபைனலைஸ் பண்ணி வச்சுறது நல்லது. ஃப்யூச்சர் ரெக்குயர்மெண்ட்டுக்கும் நினச்சி டிசைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. எலக்ட்ரிக்கல் லேஅவுட் மற்றும் ப்ளம்பிங் லேஅவுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிடுறது நல்லது. இது மூலயமா பார்த்திங்கன்னா குறைஞ்சது 25,000லேருந்து 75,000 வரைக்கும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். இப்போது இன்டீரியரை பற்றி பேசலாம். இந்த இடத்துல தான் அதிகமான பட்ஜெட்டு ஓவராக செலவாகிற இடம். இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பை பார்த்து ஃபுல் ஃபால் சீலிங்கு, ஃபுல் வால் பேனலிங்கு, லக்ஸரி டிசைனு இதெல்லாம் தேவையானு பார்க்கணும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரியாரிட்டியாக கொடுக்கணும். ஹால் மற்றும் பெட்ரூமுக்கு மட்டும் ஃபால் சீலிங்கை போட்டாலே போதும், நல்ல லுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் முழு வீட்டுக்கும் ஃபால் சீலிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. முழு வீட்டுக்கும் ஃபால் சீலிங் போட்டோம் அப்படின்னம்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் அதிகமாக வரும். இது மூலயமா ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். 2026 ஒரு நல்ல ட்ரெண்டு என்னென்னு தெரியுமா? சோலார் ரெடி ஹவுஸ். சோலார் உடனே போட முடியலனாலும் ரூஃபில் ப்ரொவிஷனை கொடுத்து வைக்கிறது நல்லது. கான்டியூட் பைப்பு, எலக்ட்ரிக்கல் பாத்வே ஆகியவற்றை முன்பே திட்டமிட்டு பண்ணிடுறது நல்லது. பின்னால் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்போ ரீவொர்க்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சோலார் போடுறதுனால பார்த்திங்கன்னா மின்சார செலவை ஆயிரக்கணக்கில் சேமிக்க முடியும். அடுத்து முக்கியமான காஸ்ட் சேவிங் ஐடியான்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் வேஸ்டேஜ் கண்ட்ரோல். நான் ஒரு சைட்டில் பார்த்தேன், சாண்டு, ஜெல்லி, சிமெண்ட்டு அப்படி எல்லா மெட்டீரியலும் ஓப்பனாக வச்சுருந்தாங்க. மழை வந்ததும் அதை நனைஞ்சு பல மெட்டீரியல் டேமேஜ் ஆச்சு. இந்த மாதிரி பண்ணுறது வீடு கட்டுறவங்களுக்கு நேரடியான லாஸு. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் கூட என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பகுதி. வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேபர் கான்ட்ராக்டு மற்றும் மெட்டீரியல் கான்ட்ராக்டு அப்படின்னா என்னன்றதை வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டாக லேபர் கான்ட்ராக்டு மெட்டீரியலை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அதில் குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். அடுத்த மெட்டீரியல் கான்ட்ராக்டு, இதில் கான்ட்ராக்டரு அனைத்தையும் கவனிப்பார், ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் தெளிவாக இருக்கணும். இதில் முக்கியமான இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா பில் ஆஃப் குவான்டிட்டிஸ், பிஓக்யூ இல்லாமல் கான்ட்ராக்டை சைன் பண்ணாதீங்க. இப்போது இந்த வீடியோட முக்கியமான சீக்ரெட்டு, நான் சொன்னது போல் பலர் 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் இழக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா
அக்யூரேட் எஸ்டிமேட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது. பிஓக்யூ என்ற பில் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து தயாரிக்கணும். அதில் ஸ்டீல் எவ்வளவு, சிமெண்ட் எவ்வளவு, காங்கிரீட் எவ்வளவு, பிரிக் வாலோடைய பிரிக் எவ்வளவு அப்படின்ற எல்லா விஷயமும் முன்பே தெரிஞ்சிருக்கணும். இதனால் கான்ட்ராக்டரு மற்றும் ஓனர் 2 பேருக்குமே கிளாரிட்டி இருக்கும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எனவே நண்பர்களே, 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிக்க வேண்டும் அப்படின்னா குவாலிட்டியை குறைச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியான பிளானிங், சாயில் டெஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் டிசைனு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, வேஸ்ட் கண்ட்ரோலு, அக்யூரேட் எஸ்டிமேட்டு, இந்த 5 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை கணிசமாக குறைக்க முடியும். வீடுங்கிறது ஒரு முறை தான் கட்டுறோம். அதனால் ட்ரெண்டை பார்த்து கட்டாதீங்க, என்ஜினியரிங்கை பார்த்து கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுறதில் சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் சேவிங் தொடர்பான உண்மையான தகவலை தெரிஞ்சுக்க சிவில் சுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான பில்டிங் பிளானு, ஸ்ட்ரக்சரல் டிசைனு, இன்டீரியர் டிசைனு போன்ற பிஸ்னஸ் சப்போர்ட்டுகளுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பயனுள்ள டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிருங்க. டெலகிராம் சேனல்லையும் இணைஞ்சிருங்க. அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி.